போன வீடியோவோட கண்டினியூட்டி தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஆர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம், நாட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அரே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அந்த ஃபார்முலாவை அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஒவ்வொரு காலத்தையும் நம்ம சூஸ் பண்ணி 35 மேலே இருக்கான்னு சொல்லி போட்டோம். இது அரே ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரே சாட்டில் ரேஞ்சை மட்டும் சூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட் என்னன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆண்ட் வந்து எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை லாஜிக்கும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது ட்ரூன்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆர் வந்து ஏதாவது ஒரு லாஜிக் வந்து ட்ரூவா இருந்தாலே போதும், அது வந்து ட்ரூன்னு வேல்யூ பண்ணும். ஸோ நேட்டுங்கிறது எதிர்மறையா கொடுக்கும். இப்போ ஒன்றுன்னு சொன்னா அது அதாவது ட்ரூ வேல்யூ சொன்னோம்னா அது ஃபால்ஸ்ன்னு சொல்லும், ஃபால்ஸ்ன்னு சொன்னா அது ட்ரூன்னு சொல்லும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன போட்டோம், 30 ஈக்குவல் டு 30 C3 ஈக்குவல் டு 30 போட்டிருக்கேன். இங்க 30 இருக்கு. ஸோ இது இல்ல, இது 30 இல்ல அப்படின்னால அது ஃபால்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இங்க ஈக்குவலா இருக்கறனால இங்க ஃபால்ஸ்னு வச்சு, இங்க பாருங்க 90 வந்து 30 இல்ல, அப்போ அது வேல்யூ ட்ரூ. ஆனா நேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அது ட்ரூன்னு நமக்கு கொடுக்கு. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுதா? அடுத்து ஆண்ட் ஃபங்க்ஷன் இப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி, இங்க பாருங்க நம்ம C4 ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம போட்டிருக்கோம். இதை ஈஸியா நம்ம அரே ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை அப்படி நான் ரிமூவ் பண்ணிட்டு C3ல இருந்து G3 வரை சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதான் சப்ஜெக்ட் மார்க் இருக்கு. ஸோ இப்போ இதுல கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 போடுறேன். பாருங்க வேல்யூ எரர் வருது. ஸோ ஏன் வேல்யூ எரர் வருதுன்னா இப்படி போட்டா நார்மலா வராது. ஸோ அதுக்கு அரே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா, இது பண்ணி முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் இதுல கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர், பாருங்க ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் இது வந்து ஜஸ்ட் இதை இப்போ ஒரு பாதி இதுக்கு மட்டும் நான் ட்ராக் பண்ணிட்டு இதை எடுத்து விட்டுறேன். இங்க வேல்யூ எரர் வருது. இங்க வேல்யூ எரர் வரும்போது பாருங்க நமக்கு பேராந்திசிஸ் இல்ல, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் இல்ல. ஆனா இங்க பாருங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல இது பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பண்ணா ட்ரூ வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சா, ஸோ இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணா நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒன்னா செல்லை செலக்ட் பண்ணி நம்ம கண்டிஷன் போடுறதுக்கு பதிலாக அரே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே ஷாட்ல போட்டுடலாம். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இப்படி ஒர்க் ஆகுது. இது கூகுள் ஷீட்ல எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூகுள் ஷீட் வச்சிருக்கேன். ஸோ இந்த சேம் டேட்டா செட் தான். ஸோ நம்ம கூகுள் ஷீட்ல இருந்து ஒரு டைரக்டாவே அரே ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும், இல்லாட்டாலும் டைரக்டாவே அரே ஃபார்முலா யூஸ் பண்ணி அரே ஃபார்முலா போட்டு அடிச்சு அடுத்த ஆண்டு இங்க இருந்து ஃபுல்லா சூஸ் பண்ணிட்டேன். திரும்ப கிரேட்டர் தென் 35 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35 பண்ணா கேட்குறேன். க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிடுறேன். கிரேட்டர் 30 பாருங்க நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இங்க இருந்து 35 இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. சேம் ரிசல்ட் தான் இங்கேயும் அங்கேயும் நமக்கு சேம் ரிசல்ட் தான் வருது. ஸோ எப்படி எக்ஸல்ல நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி கூகுள் ஷீட்ல யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். கூகுள் ஷீட்ல இருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ணணும், அதுவே ஆட்டோமேட்டிக் ஃபார்முலா வரும். இல்லாட்டா அரே ஃபார்முலா நீங்க டைப் பண்ணிக்கலாம். எக்ஸல்ல இருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட், எக்ஸல் அரே ஃபார்முலான்னு ஒன்று இல்லை. ஸோ அதனால நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேரண்டைஸ் ஆட் ஆகி அது அரே ஃபார்முலாவா ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் எக்ஸல்ல அரே ஃபார்முலா ஒர்க் ஆகுது. தேங்க்யூ. இப்போ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி அது பாஸ் ஆர் ஃபெயில், ஆண்ட் ஆர் யூஸ் பண்ணி பாஸ் ஆர் ஃபெயிலுங்கிறத போடுறதா பார்க்கலாம். தேங்க்யூ.